வெல்கம் டு அர்ஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுக்குமல்லி காஃபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காஃபி டீ டெய்லி குடிக்கிறவங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. பித்தம்லாம் நல்லா சரியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி போட்டிருக்கேங்க. இஞ்சி வந்து நல்ல ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுக்குங்க, இதுதான் சுக்கு. இஞ்சி காஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் சுக்கு. இப்போ சுக்கும் வந்து இந்த இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, நம்ம முழு மல்லி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது இதையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 7-8 மிளகு, இந்த இது சின்ன மிளகு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 7-8 மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா கோரஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் அல்லது 4 டம்ளர் அளவு தண்ணி வைங்கங்க. 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அந்த தண்ணி வந்து ஒரு 3 டம்ளரை நல்லா வற்றட்டுங்க. கொஞ்சம் வற்றுற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு வெல்லம் போட்டிருக்கேங்க. நான் வெல்லமும் பித்தத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க, அதனால் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க, ஆனால் வெல்லம் தான் நல்லது. நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சிடட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 4 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா 3 டம்ளர் தண்ணி அளவு ஆகிற வரைக்கும் நல்லா நான் வந்து வற்ற வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா வற்றிருச்சு. நல்லா கொதிச்சு, இந்த பார்த்திங்களா, நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சுங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டுருங்கங்க. மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இது வந்து உடம்புக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிக்கலாங்க. பித்தத்துக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. இது காஃபி டீ அதிகமாக குடிக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பித்தமே வராதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் வந்து இது 1/2 டம்ளர் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. சுக்குமல்லி காஃபின்னு தாங்க இதை வந்து சொல்லுவோம். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அர்ஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.